கொண்டு வந்திருந்தாங்கன்னா இந்த பிரச்சனை எல்லாம் நான் பார்த்துட்டு இருப்பேன். நீங்கள் கட்சிக்கார பையனே கூட்டேன் இதுதான் இது ஏன் நாளைக்கு கொண்டு வரணும்ப்பா. மக்கள் ரோட்டில் உட்கார வரைக்கும் நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்ற ஒரு கேள்வி தான் எனக்கு. ஒரு 1 ஹவர்ல வரும் 2 ஹவர்ல வரும் ஒரு பதில் வரல சார் வரலப்பா. இதே மாதிரி ஒரு 3 ஹவர் திருவிழாவிலே கரண்ட் ஆஃப் பண்ணி வச்சுட்டானுங்க. கரண்ட் இல்ல ஊர் திருவிழாவிலே கரண்ட் ஆஃப் பண்ணிட்டாங்க. சரி அதுவும் போச்சு. இப்போ நீ 8:30 மணிக்கு போன கரண்ட் 4 நாளா வந்து 1 ஹவர் 2 ஹவர் கட்ட கொடுத்தாங்க. எல்லாரும் வேலைக்கு போயிட்டு அந்த டயர்ட்ல இருக்கீங்க. அந்த டயர்ட்லயே தூங்காம ரோட்ல கரண்ட்ல போய் ஆம்பளை பாடு போடுறாங்க. என்ன அந்த கரண்ட்ல போய் இப்ப யார் பேர் போகுது? விஜய் பேர் போகுது. இப்போ இங்க வந்து அதான் சொல்றாங்க. அவங்க 2 மணி நேரம் சார் எல்லாம் போயிடும். அங்க கொடுங்கன்றாங்க, காலிக்காட்டு கொடுன்றாங்க. தூக்கங்க அவங்கள மாத்துங்க. அதான் பண்றானுங்க. என்ன சொல்றாங்க? நீங்க போய் என்ன பண்ணுங்க? பாத்துட்டு யாரு அவங்க தூக்குங்க மாத்துங்க. வேற எதுக்கு கத்தி நிக்கிறீங்க அப்படின்னு கேக்குறாங்க. நம்ம சாப்பிட்டு என்ன இந்த மாதிரி ஒரு பிரச்சனைனா வந்து நின்னா வேலை செய்யப்போ செங்கல்பட்டுலேருந்து டிஇ வராது சரிங்களா, டிஸ்ட்ரிக்ட் ஆஃபீஸர் வந்துருக்குறாங்க, ஏஇ வந்துருக்குறாங்க. இப்போ இவங்களுக்கு அந்த விஷயம் வருது இல்லை, வந்து நின்னா வருவாங்க. இதுக்கப்புறம் மக்கள் ரோட்டுக்கு வந்தால் பிரச்சனை வந்தால் வருவாங்கன்னு ஒரு பயம் வருது. நம்ம கவர்மெண்ட்டுக்காக உங்களுடைய ஆதங்கத்தை நான் புரிஞ்சுக்கிறேன். என்னுடைய சூழ்நிலையை புரிஞ்சுக்கிறேன். சரிங்களா, நம்ம கவர்மெண்ட் மாற்றிருக்கோம். இதுக்கு முன்னாடி இருக்க ஆஃபீஸர்ஸ் தான் எல்லாமே இருக்கிறாங்க. அவங்களுக்கு ஒரு சில விஷயம் புரிய வைக்கும். அதே மாதிரி டெஸ்டிங் தான் பண்றாங்க. பதறாதீங்க, டெஸ்டிங் தான் பண்றாங்க. சரிங்களா, வந்துடும். இது மாதிரி வந்து ஒரு நாளாக நான் வந்து பேசுறதுக்கு என்னன்னா, செக்ரட்டரியேட் பேசியிருக்கேன். நமக்கு வந்து ஒரு சப்ஸ்டேஷன் போடணும். ஏன் நமக்கு இந்த சைட்லேயும் ரொம்ப லாங்கில் இருக்குது, இங்கேயும் ரொம்ப லாங்கில் தான் சப்ஸ்டேஷன் போட்டிருக்காங்க. நெல்லிக்குப்பத்துலேயும் கோவலத்துலேயும் ஒரு சப்ஸ்டேஷன் போடுறதுக்கு நான் இங்கே ஐஏஎஸ் பேசியிருக்கேன். அது வந்து ஒரு பெரிய ப்ராஜெக்ட்ன்றதுனால கொஞ்சம் டிலே ஆகும். இப்போ இருக்கக்கூடிய ஒரு சின்ன சின்ன பிரச்சனைகள் இருக்குல்ல, இதெல்லாம் சீக்கிரமாக சரி பண்ணுறதுக்காக டிரான்ஸ்ஃபார்ம் பிரச்சனைகள், மெட்டீரியல் பிரச்சனை என்னென்ன இருக்கோ அதெல்லாம் என்னால் கொண்டு வரணும்னு சொல்லிட்டு ஓல்டேஜும் வர மாட்டுது. அதுதான், ஏன்னா ஓவர்லோடு எல்லா வீட்லேயும் ஏசி, இப்போ நம்ம வீட்டில் பயன்படுறது இல்லை, எல்லா வீட்லையும் பண்ணுறதுனால ஓவர்லோட் ஆகி கரண்ட் அங்கங்கே சப்ளஸ் ஆகி நின்றுட்டு ஒரு டிரான்ஸ்ஃபார்மர் வச்சு இதுதான் இதே பிரச்சனை எல்லா இடத்துலையும் வருது. இதுக்கு பர்மனன்ட் சொல்யூஷனாக நம்ம 15 முறை போயிட்டு அரசாங்கம் சரியாக பண்ணாததுனால நம்ம மாட்டிட்டு நிற்கிறோம். இப்போ நம்ம பண்ண ஆரம்பிக்கிறோம்னு வச்சிங்களேன், ஏற்கனவே கிட்டத்தட்ட பண்ணிதான் எப்பயும் பண்ணிட்டு இருக்கோம். இப்போ நம்ம பண்ண ஆரம்பிக்கிறோம், ஆல்ரெடி ப்ரொபோசல் நிற்கிது. அவங்க கையெழுத்து போட்டுருந்தாங்கன்னா 6-7 மாதத்துல பிரச்சனை தான். அந்த எஸ்எஸ் முடியல. இப்போ நமக்கும் அந்த டைம் இருக்கும். முடிஞ்ச வரைக்கும் சின்ன சின்ன பிரச்சனைகளை எப்படி அட்ரஸ் பண்ண முடியுமோ அப்போ பண்ணி. இன்னும் கரண்ட் பிரச்சனையே பண்ணுங்க. எனக்கு கரண்ட் தான் மெயின். குழந்தைங்க வயசானவங்க இருக்காங்க, பிறந்த மாசம் உடம்பு சரியாம நிறைய பேர் இருக்காங்க சார். அவங்களையும் நாங்கள் பார்க்கணும். உங்களை நான் ரோட்டில் உட்கார விட மாட்டேன், கவலைப்படாதீங்க. ஆனா எங்களுக்கு ஆபீஸ் வந்து சொன்னவங்க எழுதுனாங்க, ரெக்கார்ட் பண்ணாங்க, எல்லாமே பண்ணாங்க. இதெல்லாம் நாங்கள் கலெக்டர் ஆஃபீஸ்க்கு இங்க உங்களுக்கு என்ன பண்ணணுமோ நாளைக்கு 4 மணிக்கு பண்ணி கொடுத்துறேன்னு தான் சொன்னாங்க. இப்போ நீங்க வந்திருக்கீங்க, இதை கொஞ்சம் கரையா இருந்தா கூட பரவாயில்ல. நாங்க ரோட்டுக்கு வர மழை தூரக்கூடாது, இந்த சாக்க வச்சு
மட்டும் எல்லா ஆபீஸ்க்கும் போயிருந்தார்கள். இதுவரையிலும் எந்த ஸ்டெப்புமே எடுக்கல. நாங்க 3 தடவை ரோட்ல வந்து நின்னுட்டோம். இதாவது 3வது தடவை. அப்போ இனிமேல நாங்க ரோட்டுக்கு வராத வாட்டி போய் உட்கார்ந்து மட்டும் இனிமேல் மரியாதை கிடைக்கும். நீங்க நாங்க குடிக்கிற பேப்பர் எல்லாத்தையும் தூக்கி நீ விஜய் வரைக்கும் தெரியப்படுத்துங்க. எம்எல்ஏ தலைவர் அங்க போட்டோம் பதவி ஆளுற விஜய் வரைக்கும். அட்வைஸ் என்ன தெரியுமா சார், எல்லா மக்களும் போக மாட்டாங்க, இங்கே வந்தால் பிரச்சனை நடக்கும், வேண்டாம். நான் என்ன தெரியுமா சொன்னேன், நீங்கள் அப்படி இல்லைங்க, நாங்கள் பார்த்துக்கிறோம். நான் வந்து அவங்க பிரச்சனை பண்ணால் நான் பேசிக்கிறேன்னு சொல்லுவேன். அவங்க சொல்றது கஷ்டம் ஆகணும், அதை நான் ஏற்றுக்கணும்ல, அதை நான் ஏற்றுக்கணும்ல. என்னன்னா எங்களுக்கு கரண்ட் வேணும், நாங்கள் நிம்மதியாக பூமியில் தூங்கணும். அளவுக்கு எங்களுக்கு வசதி கிடையாது சார். நாங்கள் ஓடி உழைச்சாதான் எங்களுக்கு சாப்பாடு. நாங்கள் உழைச்சிட்டு வந்து இப்போ நாங்கள் இந்த டைமில் இதுக்கு மேலே பேச